போகிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனை முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்தித்து கொண்டு இருக்காத. எங்கள் அப்பா காலம் எப்படி இருக்கு தெரியுமா, எங்கள் தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா, இப்படி முந்தின காலம் என்ன தெரியுமா, நீ பெருமை பேசி கொண்டு இருந்து இன்றைக்கு அது பயன்படாது, இன்றைக்கு ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை மன்னித்து அதை மறக்கணும், உன் உள்ளத்தை விட்டு அது விலைக்கு போகணும். அப்படி முந்தினதை நினைக்காதபடி, பூர்வமானதை சிந்திக்காதபடி மறக்கும் பொழுது புதிய காரியம் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மகள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாள். ஒரு மனிதன் திருமணம் செய்துட்டு கொண்டு போய் அவனுக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணோட தொடர்பு, வெளிநாட்டுக்கு இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனால் அங்கே பெரிய ஷாக். அவன் வேறு பெண்ணோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்காக இந்த பிள்ளையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்படி வாழ்க்கையை உடைந்து விட்டது. ஒரு நாள் கூட வாழவில்லை. சில வருடங்கள் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து கடைசியில் அவன் அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டான். டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மகளுக்கு இனிமேல் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. சிலர் சொல்கிறாங்க, நான் எங்களுடைய காரியத்தை அறிந்து திருமணம் செய்யலான்னு சொல்லி. பயம், கலக்கம், ஏற்கனவே ஏமாந்துட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் தேவையான்னு சொல்லி அந்த சமயத்தில் அந்த ஜெபிக்க வந்தாங்க. நானும் என் மனைவியும் அந்த மகளோடு பேசினோம். உன்னுடைய முந்தின வாழ்க்கையில் வந்த ஏமாற்றம், காயங்கள், வேதனை, நீ அதை மன்னித்து மறக்கும்போது தான் ஆண்டவர் புதிய காரியம் செய்ய முடியும். இனிமேல் அப்படி ஆயிருமோ அப்படின்னு நீ பயப்பட தேவையில்லை. ஒரு முறை அப்படி ஆயிட்டு அந்த பாதையை கடந்து வந்துட்ட, ஆண்டவர் அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தந்து புது வாழ்க்கை தர விரும்புகிறார். நீ ஒப்புக்கொடுன்னு சொன்னபோது அதை மறக்க முடியல. அந்த பாதிப்பு என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு இயேசு உதவி செய்வார். அவள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல நேசிக்கிற கணவர், ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். இந்த மகள் முந்தினதை நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் செய்ய முடியல. இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினதை நினைக்காதே மகனே மகளே, அதையே நினச்சி வேதனைப்படாத. அந்த காரியத்தை ஆண்டோடைய பாத்தில் வைத்து விட்டு முன்னேறி போன்னு சொல்லுகிறார். ஜெபிக்கிறீங்களா? இதயத்தில் கை வைத்து, இயேசுவே இதை என்னை காயப்படுத்தி இருக்கிறது. முந்தின வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், முந்தின தோல்விகளை நிரம்ப பாதித்திருக்கிறது. அதை அடிக்கடி நினைச்சு வேதனைப்படுகிறேன். அதை என் உள்ளத்தை விட்டு எடுத்து போடுங்க. அந்த சிந்தனையை மாற்றுங்க, அந்த காயங்களை மாற்றுங்க. முந்தினதை நினைத்து கொண்டே இருக்காதபடிக்கு எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுங்கன்னு இந்த மகன் செபிக்கிறாங்க, இந்த மகள் செபிக்கிறாங்க. இன்று முதலே ஒரு மாற்ற